ஒருமுறை நாரதர் கிருஷ்ணரிடம் சென்று, பரமாத்மா, எனக்கு ஒரு வரம் வேண்டும். நான் யார்கிட்ட போய் நிற்கிறேனோ அவங்க மனசுல என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும்னு சொன்னார். அப்போ கிருஷ்ணர், மற்றவங்க மனசுல நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதி போயிடும்னு சொன்னார். ஆனால் நாரதர் ஒத்துக்கலை. சரின்னு கிருஷ்ணர் ஒரு மந்திர மோதிரத்தை கொடுத்து, இதை போட்டுட்டு நீ யார்கிட்ட போறையோ அவங்க மனசுல உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு கேட்கும்னு சொன்னார். நாரதரும் அந்த மோதிரத்தோட இந்திரனை பார்க்க போனார். அப்போ இந்திரன் அவரை வணங்கி வரவேற்கிறார். ஆனால் அவர் மனசுக்குள்ள, கலகத்துக்கு சொந்தக்காரரான இவர் இங்கே வந்திருக்காரே, என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டுச்சு. கவலையோட யாகம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரை பார்க்க போறாரு. அங்க அவரும் இவரை வரவேற்க, அவர் மனசுக்குள்ள, இவருக்கு வீணை மட்டும்தான் நல்லா வாசிக்க தெரியும், ஆனால் அனைத்து வேதங்களையும் கற்று தெளிந்தவன் நான் மட்டுமே அப்படின்னு சொன்னது கேட்டுச்சு. ரொம்ப கவலையாயிடுச்சு. அந்த கவலையோட கிருஷ்ணர்கிட்ட போக, அப்போ கிருஷ்ணர் மனசில் நாராயணா நாராயணா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறது குப்பைத்தொட்டியை திறந்து பார்க்கறதுக்கு சமம். நம்ம மனசாட்சிக்கு நாம் சரியாக இருந்தால் கடவுளோட மனசில் நம்ம எப்போவுமே உயர்ந்து தான் இருப்போம் அப்படின்னு சொன்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.